அடுத்ததாக இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய பார்வை இன்மை, பிளைண்ட்னஸ் டியூ டு கார்னியல் டிசீஸ், முன்னால் இருக்கக்கூடிய கார்னியா என்ற பகுதி செயலிழந்த பிறகு மீண்டும் அந்த கார்னியாவின் தன்மையை இம்ப்ரூவ் பண்ணி 0% விஷன் இருந்து 30லிருந்து 40% விஷன் கிடைக்கக்கூடிய லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி. இதனை இந்தியாவில் பெரும் ஒரு முயற்சியாக செய்து கொண்டு வந்ததில் டாக்டர் வீரேந்தர் சங்வான் என்பவரும், அவர் சார்ந்த எல்வி பிரசாத் ஐ இன்ஸ்டிடியூட் ஹைதராபாத் மற்றும் தற்போது அவர் இருக்கக்கூடிய ஷ்ராஃப் ஐ ஹாஸ்பிட்டல் ஆகிய இடங்களில் இந்த கண் பார்வையை மீண்டும் அளிக்கக்கூடிய லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி செய்து வருகிறார்கள். அதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அதே போல் தமிழ்நாட்டில் எக்மோர்ல 150 வருடங்களுக்கு மேலாக இயங்கக்கூடிய கண் மருத்துவமனை இருக்கு. இந்த கண் மருத்துவமனையில் டாக்டர் நமிதா புவனேஸ்வரி என்பவரும் கார்னியா ஸ்பெஷலிஸ்டாக இருந்து பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு கண் பார்வை இழந்த போது இந்த லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக நமது தமிழ்நாட்டில் எக்மோர் ஐ இன்ஸ்டிடியூட் மூலமாக நிறைய ஆபரேஷன்களை செய்து முடித்திருக்கிறார்கள். ஸோ இவர்கள் இருவருமே இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இந்த லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பியை அதிகம் செய்து மக்களுக்கு பார்வையை திருப்பி அளித்தவர்கள். இப்பொழுது இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறத ட்ரைனிங் கொடுத்து ஆயிரக்கணக்கான கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தற்பொழுது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு டவுன்லையும் ஒவ்வொரு சிட்டிலையும் இந்த கார்னியா பிளைண்ட்னஸ் வந்தால் லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி கொடுப்பதற்கு அவர்கள் திறமை படைத்தவர்களாக மாறியிருக்கிறார்கள்.